கமர்தனுக்கும் திவ்யாவுக்கும் இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு சண்டை வந்திருக்கு. அதில் வந்துட்டு உன் வாய்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் வந்து திவ்யா கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறமா உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாதுன்னு சொல்லி 2 பேரும் போயிருக்காங்க. ஆல்ரெடி நீ சோறு தான் சாப்பிட்றியா வேறு எதாவது சாப்பிட்றியான்னு ஸ்கூல் டாஸ்கில் கேட்டிருக்காரு. அப்போவே 2 பேருக்கு சண்டை மாறி மாறி நாமினேஷன் எதுக்கு எடுத்தாலும் ஒஸ்ட்டு இப்படி மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த சண்டை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தா அந்த ஜெயில் பக்கத்தில் உட்காந்து எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. சாண்ட்ரா, பார்வதி, கமர்தன், அப்புறம் அமித், கானா வினோதனா எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து கமர்தன் வந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்து தலை திவ்யா மாதிரி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவேன் தலையானானா இப்படி ஏதோ சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு திவ்யா அங்கேருந்து பின்னாடி வந்துட்டாங்க. திவ்யா வருவாங்கங்கிறத கமர்தன் எதிர்பார்க்கல. உடனே திவ்யா பயங்கரமாக கத்திட்டு, நீ எப்படி என்னை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. கத்திட்டு, நீ யார் கேட்டு அப்படி சொல்லுவா, உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது, என்னை பற்றி பேச மாட்டேன், என்கிட்டையும் பேச மாட்டேன், என் குரல் நல்லா இல்லைன்னு நீ சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு நான் டார்ச்சர் பண்ணுவேன் நீ சொல்லுவேன், நீ அட்லீஸ்ட் தலையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீ திவ்யா டார்ச்சர் பண்ணுவான்னு நீ சொன்ன, அது எதுக்கு நீ எதுக்கு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பயங்கரமாக கோபப்பட்டு கத்துறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கமர்தன் பம்புறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ கேவலமாக தானே பண்ண தலையா, நீ கேவலமாக தானே பண்ண அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ நீ பண்ணுறத வழியா கேவலமாக பண்ண, நீ பண்ணுறிய, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களே ஒரு கூத்து, அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க. எப்பவுமே ஒழுக்கமாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் ஒரு வார்த்தை பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். ஏன்னா அவங்க ஒழுக்கமாக இருக்கிறவங்கள டக்குன்னு நம்மளால் எந்த இடத்துலையும் கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்கள போய் கேவலம் அது இதுன்னு சொன்னால் அவங்க ரிட்டனுக்கு எதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தான் அது அசிங்கமாக போகும். உடனே அங்கே இருந்துட்டு பார்வதி வந்து, நீ யாருமா அதை சொல்கிறதுக்கு, நீ இங்கேருந்து சொல்கிறதுக்கு, கண்டஸ்டன்ட்னா நாங்கள் சொல்ல தான் செய்வோம், என்ன வேணால் சொல்லுவோம், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள எஃப்ஜே எதுவும் கேட்கக்கூடாது, அவங்கள இது பண்ணும்போது எஃப்ஜே கிட்ட மட்டும் அப்படியே நைஸாக போய் பம்மி சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க கண்டஸ்டன்ட்னா எல்லோரும் சொல்ல தான் செய்வாங்க. இது எப்போவுமே அப்படி தான், அவங்க யாரை வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களே யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அது பார்வதி சைட்லேருந்து ஏற்றி விடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சாரி பூரி குப்பத்தொட்டி லாரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, அந்த லாரியில் ஏறி நீ போ அப்படின்ன உடனே கமர்தன் சொல்கிறாரு, ஆமாம் நீ பெரிய சூரி அப்படி குத்திருவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் ஒரு மாதிரி மாக்கிங் பாடி லாங்குவேஜில் அப்படி இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறாரு. அப்புறம் 2 பேரும் கேட்குறாங்க, நாங்கள் 2 பேரும் கேவலமாக பண்ணோம், நீ எதை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் கமர்தனும் 2 பேருமே வந்து திவ்யா கிட்ட கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே கானா வினோதனா, அமித் எல்லாருமே சும்மாவே இருக்காங்க. யாருமே அந்த சண்டையை ஸ்டாப் பண்ணுன்னு தடுத்து விடவே இல்லை. எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ ஏதோ இந்த சண்டை நடக்கும்போது கமர்தன் வந்து போடின்னு சொல்லிட்டாரு திவ்யாவை. உடனே போடி நீ எப்படி சொல்வேன், நீ எதுக்கு போடின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு தள்ளி போய் ஒரு பீன் பேக்கில் உட்காந்துருக்காங்க. உட்காந்த உடனே திருப்பி கமர்தன் சொல்கிறாரு, நீ மேலே அப்படி வாய் மேலே பாரு, அப்படி காக்கா வந்து பாத்ரூம் போய்டும் வாய்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கமர்தன் வந்து சொல்கிறாரு. உடனே இவ்வளோ கேவலமான லாங்குவேஜ் தான் உனக்கு தெரியும், காக்கா பாத்ரூம் போகும், அது பாத்ரூம் போகும், இது பாத்ரூம் போகும், இப்படி தான் நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பச்சையாக கொச்சையான தமிழில் வந்துட்டு திவ்யாவும் சொல்கிறாங்க கமர்தன் கிட்ட. 2 பேருக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு. பட் யாரும் தடுக்கலை. ஸோ திவ்யா வந்துட்டு உள்ளே வந்து இவங்க கிட்ட கனியக்கா கிட்டேயும் சபரிக்கிட்டேயும் அதை பற்றி சொல்கிறாங்க, யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அரோராவும் சொல்கிறாங்க, அந்த இடத்துல அமித் இருக்காரு, ஒரு கேப்டனாக அட்லீஸ்ட் எதுவும் சொல்லாதனாவது சொல்லணும், இவங்களுக்குள்ள பர்சனல் சண்டை ஓகே, டீ போட்டு பேசும்போதாவது அப்படி பேசாதன்னு சொல்லணும், அதுக்கும் கேட்டு அவர் சிரிச்சுட்டே இருக்கிறாரு அமித் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இனிமேல் சண்டையை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.